வெற்றி சிப்பியை கூட்டு வந்தோம், வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டாரு. வீட்டுக்கு வந்தவங்க அத்தனை பேரையும் பாராட்டிட்டு போனாங்க, எங்களை அவரையும் பாராட்டிட்டு போனாங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையானது என்னவா இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க குடும்பம் சுபிட்சமா இருக்கும், எல்லாரும் நல்ல மாதிரியா இருக்கலாம். நம்ம எல்லாரும் நாங்களும் நல்ல மாதிரியா இருக்கிற மாதிரி நீங்களும் நல்ல மாதிரியா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான சைக்கிள் ஒண்ணு இருக்கு. உழைப்பாளியின் மகன் பணக்காரன், பணக்காரனின் மகன் செலவாளி, செலவாளியின் மகன் கடனாளி, கடனாளியின் மகன் மறுபடியும் உழைப்பாளி, மறுபடியும் அவன் பணக்காரனாவா. இந்த சைக்கிள் சுத்திக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கு. இன்னொரு சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கு. இன்னொரு ரிப்பீட். உழைப்பாளியின் மகன் பணக்காரன், பணக்காரன் மகன் செலவாளி, செலவாளியின் மகன் கடனாளி, கடனாளியின் மகன் மீண்டும் உழைப்பாளி. ஏன்னா உழைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு மறுபடியும் அவங்க தள்ளப்படுறாங்க. நிறைய ஒரு மிடில் கிளாஸ் பையனா வந்து சொல்லுவாங்க, என்னோட கொள்ளு தாத்தாவோட லேண்டடாது, என் கொள்ளு தாத்தா அன்னைக்கு அத்தனை சொத்து வச்சிருந்தாங்கன்னு கேட்கும் போது சிரிப்பா வரும். ஆனா யோசிச்சு பார்த்தா நிஜமாவே அவங்க கொள்ளு தாத்தா எல்லாம் வச்சிருந்திருப்பாரு. ஆனா அவங்களோட தாத்தாவோ அப்பாவோ அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம எல்லாத்தையும் வித்திருப்பாரு. இன்னைக்கு இந்த பையன் கஷ்டப்படுவான். இவனோட வாழ்க்கையில 30 வயசு தாண்டி இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு மறுபடியும் பணக்காரனாவான். அவன் பையனுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலனா மறுபடியும் அவன் பையன் அதெல்லாம் விற்கதான் செய்வான்.